பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் உன்னதமான தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பகுதியிலே நடந்ததான ஒரு சம்பவம் இந்த 6வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவர் செய்த அற்புதத்தை கண்டு, அதிசயத்தை கண்டு, வியாதிகஸ்தரை சுஸ்தமாக்கினதை கண்டு ஏராளமான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை ஆண்டவர் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இந்த ஜனங்கள் சாப்பிட வேண்டும், இவர்களுக்கு எங்கே அப்பங்களை வாங்கலாம், எங்கு கிடைக்கும் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். அறிந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது பிலிப்பு சொல்லுகிறான், ஒவ்வொருத்தனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணத்திற்கு அதிகமான அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்று அங்கே சொல்லுகிறான். அப்போதான் அந்திரேயா சொல்லுகிறான், ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அது இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், பிலிப்புவை சோதிக்கும்படி இந்த கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உணராதவர்கள் பலவிதமான கவலையான காரியங்களை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் கொடுத்த போது 5000 பேருக்கு அதிகமானவர்களை போஷித்தார். மீதியான துணிக்கைகளும் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிலிப்புவை சோதிக்கும்படி ஆண்டவர் இப்படி கேட்டார். பல வேளைகளில் நாமும் ஆண்டவராலே சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம் 13ஆம் வசனம் 24ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் முதல் நாம் படிக்கும்போது அங்கே எம்மா என்கிறதான ஊருக்கு கடந்து போன சீஷர்களை குறித்து படிக்கிறோம். அந்த எம்மாவு என்கிறதான ஊருக்கு போன சீஷர்கள் இயேசுவை பற்றி, அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவரை குறித்து பேசிக்கொண்டே போனார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே போனபடினாலே இயேசுவும் அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாமும் பற்பல காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது என்ன பேசுகிறோம், ரிலேட்டிவ்ஸ் சேரும்போது என்ன பேசுகிறோம். ஆனால் எங்கே யார் யார் இயேசுவை குறித்து பேசுகிறார்களோ அப்போது அவர்களோடு இயேசு நிச்சயம் இருப்பார் என்கிறதுல சந்தேகம் இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்போதும் எல்லாரிடத்திலும் இயேசுவை குறித்து பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசுப்பட்ட பாடுகளையும் இயேசுவின் மேல் இந்த எம்மாவு சீஷர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் குறித்து அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒருவன் சொல்லுகிறான், எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்று கேட்டான். அப்போது இயேசு எவைகளை நான் அறியவில்லை என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து வேத வாக்கியங்கள் சொன்ன வார்த்தைகளை, மோசே முதல் வேத வாக்கியத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்கிறதையும் அவர்களுக்கு அங்கே விளக்கி சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்போது இவர்களுடைய வீடு வந்தது. தாங்கள் போகிற கிராமத்துக்கு இவர்கள் சமீபமானார்கள். ஆனால் இயேசு அப்புறம் போகிறவர் போல அங்கே காணப்பட்டார் என்று பார்க்கிறோம்.
அப்போது இந்த சீஷர்கள் இயேசுவை வருந்தி அழைத்தார்கள். அவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வழிப்போக்கர் என்று தான் நினைத்தார்கள். நீர் வாரம், பொழுது போயிற்று, இங்கு வாரம் ஆம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவர் அவர்களுடனே தங்கும்படி போனார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை வருந்தி அழைக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார், நம்முடைய வீட்டில் வருவார், நம்முடைய பிரச்சனைகளில் வருவார். அவர் நமக்கு ஆலோசனை கூறுவார், அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். ஆம், ஆண்டவரை நாம் வருந்தி அழைக்க வேண்டும், வருந்தி ஜெபிக்க வேண்டும், அழுது கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் நிச்சயமாக அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவ்விதமாக காணப்பட்ட போது அங்கே தங்கும்படி அவர்களோடு போனார். அப்பொழுது அவர் அவர்களோட பந்தி இருந்தார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். அப்போதுதான் அந்த சீஷருடைய கண்கள், எம்மாவு என்கிறதான ஊரில் காணப்பட்ட சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசு என்று சொன்னார். அவர்களுடைய கண்களுக்கு அவர் மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட இயேசுவை அறியக்கூடிய அறிவு, இயேசுவை காணக்கூடிய கண்கள், இயேசுவின் வார்த்தைகளை கேட்கக்கூடிய செவிகள் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. அதை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். பிலிப்புவை சோதிக்கும்படியாக இயேசு இப்படி கேட்டார். பாருங்க, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எங்கே வாங்கலாம் என்று கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஆத்துமாக்களை நேசிக்கிறவர், நம்மையும் நேசிக்கிறவர்.